பெரியவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். അഞ്ചാമത്തെ അധ്യായത്തിലെ 6 പദ്യം വായിച്ചു. യഥാ പുനഃസ്വേഖൈദം നിവേശ്യ ചേതേ ഗുഹായാം സ നിവൃത്തവൃത്തി യോഗേശ്വരാധീശ്വര ഏക ഏതത് അനുപ്രവിഷ്ടോ ബഹുധാ യഥാസീത്. ഭഗവാൻ ஆகாசத்துல ஆகாசம் புகுந்தது மாதிரி பிரபஞ்சத்துல புகுந்தார்னு. என்னது இப்படி சொல்றான்? ஆகாசத்துல ஆகாசம் புகுறதுன்னா என்னதுன்னு கேட்டானா, சூக்ஷ்மமானதுல சூக்ஷ்மம் நிறையறதுன்னு. பிரபஞ்சமும் பகவான் தான். சைதன்ய ரூபனான பகவான் பிரபஞ்ச பதார்த்தங்களுக்குள்ள பிரவேசிச்சார். அதாவது ஆகாசத்துல ஆகாசம் புகுந்தது மாதிரி சேதே குஹாயாம் ஜீவிகளோடு ஹிருதய குகையில பிரவேசிச்சார். ஹிருதயம்ங்கிறது குகையாகும். அங்க இருண்டுதான் கிடக்கும், எப்பவும் இருட்டாக்கும். நிறைய பேருக்கு மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடினா பயமா இருக்கு, என்னெல்லாமோ வருது. உள்ள இருக்கிற பேய் பிசாஜ் எல்லாம் வெளியில வருது. தியானத்துக்கு உட்கார சொன்ன நிறைய பேரு கண்ணை மூடுறதுக்கே பயம், இருட்டா இருக்கு. இனி அது இருந்தா சொன்னா ஆദ്യം நமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் வரும், இல்லைன்ற அவசியமில்லாத காரியங்கள் எல்லாம். நம்ம வெறுக்கப்பட்ட ஆளுகளோடெல்லாம் முகம் முன்னால வந்து நிற்கும். என்ன செய்யறதுக்கு சொல்லுங்கோ? பகவானோட ரூபம் ஏன் முன்னால வந்து நிக்கலை தானே? பகவான் நமக்கு பிரியப்பட்டவன் ஆகலை. நம்மளோட மனசு ரெண்டே காரியத்தை தான் நினைக்கும். ஒன்னு ரொம்ப பிடிச்சமான ஆளுகள், ரொம்ப பிடிச்ச ஆளுகள், வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆளுகள். இந்த ரெண்டிலையும் மனசு டக்குன்னு போய் ஒட்டி. பகவான் நமக்கு வெறுக்க முடியாது, பிரியப்படலாமே, இஷ்டப்படலாமே. அப்போ பகவான் பிரியப்பட்டவன் ஆகலை. பின்ன என்னதுன்னா பகவானை விட பிரியம் வேற பலதிலையும். புதுசா வாங்கின கார் முன்னால வந்து காரோட நம்பர் பிளேட் இப்படி வந்து என்னோட கார் எனக்குள்ள வந்து நிக்கிறதே சந்தோஷம். எப்போ இந்த நியமம் மனசிலாக்குங்க, ரொம்ப பிரியமானதும் ரொம்ப அப்பிரியமானதும் நம்மளோட மனசுல சட்டுனவன். குகையில சேதேதானா படுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். படுத்துட்டு இருக்காருன்னா பத்மநாப சுவாமி அல்வா பள்ளி கொண்டு இருக்காருன்னு சொல்லுவோம். ஹிருதயத்துல வசிக்கிறாருன்னு அர்த்தம். ச நிவൃத்த விருத்தி. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காடுறாரு. நம்மளெல்லாம் வேலையெல்லாம் ஆயிட்டு அடுக்களை இழுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துப்போம் இல்லவா? என்ன ஆசுவாசம் தெரியும். ஒரு நாளത്തെ சமையல் ஆயிடுச்சேன்னா ஆகப்பாட வைக்கிறது ஒரு குழம்பு ஒரு கொடுக்கும். இருந்தாலும் பெரிய ஒரு ஜோலி தெரிந்தது மாதிரி நம்ம சந்திக்கு சமைக்கிற மாதிரி 4 கரையா வைக்கிறோம். இருந்தாலும் அன்னித்த ஜோலி தீர்ந்தது. அது தொடச்சு கூட போட்டுட்டா இருக்காருன்னா சிலவா அப்படியே சமைச்சு போட்டுட்டு அப்படி போட்டுட்டு வந்துடும். அப்புறம் தொடச்சு சிலவா அப்படி அப்போயே ஒழிச்சு போட்டு அச்சிக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தயாராயிட்டு தன்னை விட்டு ஊற வச்சுடுவான். பல சுபாவக்காரர்களாகும். சிலவா கொஞ்சம் மந்தமா இருக்கும், சிலது அதிமந்தமா இருக்கும், சிலவா நல்ல சுறுசுறுப்பா இருப்பா. பல சுபாவம். பகவான் எல்லா வேலையும் முடிச்சவராகும். அவருக்கு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, அதனாலேயாக்கும் வேலையை முடிச்சாரு. நல்லது நிறைய வேலை இருந்தது, அதையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. நல்ல அவருக்கு வேலை இல்லை. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாரு. சும்மா சங்கல்பிச்சோம்னா பிரபஞ்சம் வந்தது. பெரிய வேலையா நமக்கு பெரிய வேலையா இருக்கு. ஐயோ இது எல்லாத்தையும் எப்படி படைச்சார் பகவான்? தமிழ்ல படைத்தவன்கிறான், முஸ்லீம்கள் படைச்சவன். படைத்தவன் தான் படைச்சவன். படைச்சவன் ஆண்டவன். ஆண்டவன் அல்ல, ஆளறவனே வந்தான், ஆள போகிறவனே வந்தான். பாசன்ஸ்ல யாரும் சொல்றான். ஆண்டவன் முன்னால நம்மள பரிச்சவன். இப்ப ஆளறது இல்லையா? இனிமேலும் ஆள போறது அவன் தானே. இருந்தாலும் சிலதில்ல நம்ம ஆண்டவன், பாஸ்ட் போனவன் வந்தவன்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லவா? எப்பவுமே பகவான் தான் எல்லாம் சேர்றாருன்னு அர்த்தம். யோகேஸ்வராதீஸ்வர ஏகா. யோகேஸ்வரன்மார் தானே மகா யோகிகள். அவள் அந்த யோகிகளுக்கெல்லாம் யோகி, அவளோடெல்லாம் நாதன், அவளெல்லாம் ஹிருதயத்துல வச்சு கொண்டாடப்பட்ட பகவான். ஏகா ஏதது அனுப்பிரவிஷ்டா. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்திலையும் பகவான் பிரவேசிச்சார். உபனிஷத்து இதில் தான் சொல்லும். எல்லாத்தையும் இப்படி பம்பட்டே படைச்சோடனே எல்லாம் பொம்மைகளா உட்கார்ந்து. ஒன்னுல உசிரில்லை, மண் பொம்மைகள் நிறைய இருந்தது. தேவன் மாதிரி இருக்கா, மனுஷியா இருக்கா, பக்ஷி மிருகாதிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் செத்தது மாதிரி ஜீவன் இல்லாம இருந்தது. பகவான் பார்த்தார், இந்த ஜடலோகத்தை படைச்சிட்டு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு காரியம் செய்யறேன், ஜீவன் வேண்டாமா? உசிரில்லாத பொம்மை யாருக்கு வேணும்? நான் எல்லாத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் எல்லாத்துக்குள்ள எல்லாத்துக்கும் சைதன்யம் வந்தது. சைதன்ய ஸ்வரூபனான பகவான் உள்ள பிரவேசிச்சோடனே எல்லாத்துக்கும் உசிறு ஜீவன்
ചൈതന്യം വന്നത് എന്നാണ്. അതായത് അനുപ്രവിഷ്ട ബഹുധായകാസി, എല്ലാ പലതരത്തിലുള്ള ശരീരങ്ങൾക്കുള്ള ഭഗവാൻ പ്രവേശിച്ചാൽ. ക്രീഡൻ വിധത്തെ ദ്വിജഗോസുരാണാം ക്ഷേമായ കർമാണ്യവതാരഭേദൈ മനോനതൃപ്യത്യഭിശൃണ്വതാംനഃ സുശ്ലോകമൗലേശ്ചരിതാമൃതാനി. ആര് ചൊല്ലുന്നത്? ഇവരൊരാരിട്ടെ തിരിഞ്ഞ് പാരുന്ന 2 പേജുക്ക് പിന്നാലെ ഇരിക്കും. അതോട് ഉത്തരം മുള്ള ബുക്കെ പാത്ത് കോപ്പി അടിച്ച് ചൊല്ലുമ്പോ മൈത്രേയ മറ്റും ഇത് ഇടയിലിടയിൽ ഞാൻ இப்படி கேட்டுட்டே இருக்கேன். என்னோட சுபாவமாக ஆரிட்ட சொல்றாரு. ஆமா, இல்லட்டா மறந்து போடு. ஆரெல்லாம சுகன் பரீட்சத்துக்கு சொல்றாரு, அதுக்கடையில வேறொரு கிருஷ்ணன் உத்தவனுக்கு சொல்றாரு, அதுக்கடையில வர்றது, அதுக்குள்ள இன்னொன்னு வேற வர்றது. இப்போ ஓരോന്ന് ஆரிட்ட சொல்றாங்கிறது நமக்கு எப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். கிரீடன் விதத்தை விளையாட்ட தமாஷ ഭഗവാൻ പ്രപഞ്ചത്തെ സൃഷ്ടിക്കാറ്. അവർക്ക് ഒരു കഷ്ടവുമില്ല, ധ്വംസിக்கிறதுக்கும் കഷ്ടമില്ല. ചിരിച്ചാ പോരും, പ്രപഞ്ചം എരിഞ്ഞു പോരും. അതാക്കും ചിരിത്ത് പുറമെരിത്താറുണ്ട്. ആരെ? പരമേശ്വരൻ. ചിരിച്ചാൽ എല്ലാം എരിഞ്ഞു പോടുത്തു, നമ്മുടെ ചാമ്പലാ പോടുത്തു. വരുമ്പോ കൊറോണ എന്നെ പാടുപെടുത്തരുത്. ഭഗവാൻ ചിരിക്കാറ്. മരണരൂപിയാണ്, മരണമാ വറുത് ഭഗവാൻ മനസ്സിലാക്കുമ്പോ അതെന്നോ നമുക്ക് വേണ്ടാത്തില്ല. കുഴന്ത പുറക്കുമ്പോ സന്തോഷം, ചെത്ത് പുറപ്പാവും ഇറപ്പാവും വറുത് ഭഗവാനാണ്. பகவானோட தாண்டவம் உங்களுக்கு எங்க பார்க்கலாம்? சுங்குல போனா பகவானோட தாண்டவம் தெரியும். சைனாக்கு போங்கோ, ஈரானுக்கு போங்கோ, அந்த பக்கத்துல இட்டலி இருக்கே அங்க போங்கோ. தாண்டவம் எல்லாம் மூக்கில அது கம்ப்ளீட் பாடி எம்பிட்ட கவர் ചെയ്തുണ്ട്. இந்த ശൂന്യാകാശ സഞ്ചാരികൾ மாதிரி எல்லாம் பொம்மை மாதிரி நடக்கிறது. பகவானோட ஒரு சின்ன சாம்பிள் வெடிக்கட்டு, சாம்பிள் இப்படி எல்லாம் இந்த தொடங்குന്ന இந்த ഏറ്റവും കൂടുതൽ ബാധിക്കപ്പെട്ട ജനങ്ങളുള്ള സ്ഥലങ്ങളെല്ലാം பார்க்கும்போது எல்லாம் மகாபாவிகள் நிறைய உள்ள இடமாத்தாയിരിക്കും. தெரிஞ்சுதான் பகவான் இந்தியிலே வந்திருக்கே. மറ്റുള്ള രാജ്യത്ത് பாருங்கோ இந்த சைனாக்காரனை நம்பவே கூடாது. இந்த களிப்பாட்டங்கள் அம்பிட்டு சைனீஸ் டாய்ஸ் அம்பிட்டு சைனாவில் இருந்தாக்கி இம்போர்ட் செய்யறது. விலையை குறைச்சி இது இப்ப என்னது தீர்ந்தது. ஒரு சாதனம் அங்கிருந்து வரப்படாது. குழந்தைகளுக்கு எல்லாம் கொரோனா வரத்துக்கா அந்த அந்த அதை விளையாட்டு இதை வச்சு கழிச்சு பகவானுக்கு தெரியும் எங்க எப்படி எப்படி ஆளுகளை தீர்த்து கட்டணும். அதனால ഇതൊന്നും ഈശ്വരനോട് അറിവില്ലാമ നടக்கிறதில்லை. ലോകത്തിലെ ഓരോ ജനനവും ഓരോ മരണവും ഭഗവാനോട് അറിവോട് കൂടെ தான் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டானா நான் செத்து போடுவேனுங்கிற பயம் வேண்டாம். அவரப்படியாக்கும் விதிச்சிருக்காருன்னா போச்சு, அப்படிதான் அவரோட தீர்மானமாக்கி நடத்தப்படும். கிரீடன் விதத்தை விளையாட்ட சிருஷ்டிக்கிறார். ദ്വിജഗോസുരാണാം ക്ഷേമായ കർമാണി. ദ്വിജന്മാർ ബ്രാഹ്മണ, ഗോക്കൾ, പശുക്കൾ, ദേവന്മാർ. സുരാണാം ദേവന്മാർ, ബ്രാഹ്മണ, പശുക്കൾ, ദേവന്മാർ. ഇവ എല്ലാം സൗഖ്യമായിരുന്നാ ഉലകം ക്ഷേമമായിരിക്കും. ഗോ ബ്രാഹ്മണേഭ്യ ശുഭമസ്തു നിത്യം. ഇത് ഏതോ ബ്രാഹ്മണർ എഴുതി വെച്ചിരിക്കാർ. അതിനാലത് ബ്രാഹ്മണ ബാക്കി ക്ഷത്രയും സൗഖ്യമാ இருந்தா നന്നായിരിക്കാതാണ് ഒരു ചൊല്ല. ഇവ പാവങ്ങളാകും, അപ്പാവികൾ. இந்த அப்பாவிகள் நன்னா இருந்தானா எல்லாரும் நன்னா இருப்பாங்க. பாட்டுள்ளவனை உபதிரவிக்காதக்கு தானுண்டு, தன்னோட காரியம் உண்டு சொல்லிட்டு நிக்கிறான் இல்லவா. பசுக்கள் பாவங்களாகும். நிறைய பிராமணங்கள்ல பசு. நம்ம குதிரை ஆனைയൊന്നും கிட்ட சாப்பாடு போட்டு கட்டுப்படியாது. ராத்திரியோட ஆனையை வளர்த்தினேன்னு உண்டா ஒரு பையன் இருந்தாலே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நமக்கு பசு கோ மாதா மிருகங்கள்ல வச்சு ரொம்ப சாத்விகமான மிருகம் பசு. அதனாலதான் கோபூஜை, கஜபூஜை இருக்கே சொல்லப்படா இருக்கு, கஜபூஜை இருக்கு. கோபூஜை கழிஞ்சுத முதல்ல அது மாதிரி ஜீவிகள்ல வச்சு இந்த மனுஷால வச்சு பாவம் மറ്റുള്ളവരോട് നന്മ ആഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു വിഭാഗമാക്കും இந்த பிராமணன். அப்ப அவ 2 பேரும் சௌக்கியமாயிருந்தாங்க. அது பூமியிலே സ്വർഗലോകത്തിലെ ദേവാൾ ക്ഷേമമായിരുന്നാ അവ നമുക്ക് വേണ്ടതെല്ലാം കൊടുപ്പാൻ. அதனால அவளோட ക്ഷേമத்துக்கு ചെലുത്ത്. ദ്വിജ ഗോസുരാണാം ക്ഷേമായ കർമാണി. ഇവാളെല്ലാം കാപ്പാത്രத்துக்கு വേണ്ടിയാക്കും ഭഗവാൻ അവതരിക്കാറുണ്ട്. സജ്ജന പാലകൻ, സാധു സംരക്ഷണം, പലതരത്തിലുള്ള അവതാരങ്ങൾ എടുത്ത് விளையாட்ட கர்மங்களை செய்தார். கர்மங்களை பல அமானுஷமான காரியங்களை பண்ணினார். அந்த சரித்திரங்கள், அந்த பகவானோட லீலைகள் கேட்டு ആർക്കുത്താൻ തൃപ്തി വരും പോരുന്ന് തോന്നുകയും ചെയ്യാതെ. இந்த பாகவதம் நம்ம கதையாவே வச்சு தத்துவம் ஒன்றும் இல்லை. கதை ഓരോ തവണ കേൾക്കുമ്പോൾ പുതിയ തന്നെ ഒരു എത്രയോ തവണ എല്ലാ വർഷവും ഉള്ളത് തന്നെ. എന്തായാലും നമ്മൾ ഒന്ന് ഉட்காந்துட்டுக்கோமே, வேற ஜோலியில்லை அதனால போய் உட்காடுறோங்கிறது அது ஒரு எண்ணம். அது ஒரு അതൊരു വച്ചുകാണല്ലോ அந்த ஜோலி அதுதான் நம்ம. എന്നാലും நம்ம സമയം ഉണ്ടാക്കണ്ടോ நம்ம வரோம் அல்லவா.
அந்த கேட்கறதுல ஒரு நாட்டமும் இருக்கு. அது என்னத்தாலே ஒரே கதை தானே எழுதுறது. பண்டு சொல்லிட்டு சங்கராபரணம் 12 தவணை பார்த்தேன். நல்ல சினிமா தானே, 12 தவணை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? பாட்டை கேளுங்க, நீங்கள் பாட்டை கேளுங்க, பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? എന്നാലും പെരിശ ക്രെഡിറ്റാ പണ്ട് ചൊല്ലോ 12 തവണ 17 തവണ. അന്നിക്ക് ഇതൊന്നും ഇല്ലേ, അന്നിക്ക് വേറെ വാട്സപ്പും മൊബൈലും ഇല്ല, അതിലവർ பார்த்துட்டு ഒന്നും ഇല്ലാത്തതിനാല് അന്നിക്ക് ടി വി தான் ശരണം. அது தூரதர்ஷன் இப்படி கழுகு அந்த வேளாம்பல் மாதிரி இப்படி பார்த்துட்டு இருப்பான். அவன் ஆல்பபெட் வயசுல சினிமா ஓடும். ஆசாமீஸ், இந்த கிழமை ஆசாமீஸ் எனக்கு வேணாம். அது கழிச்சு பி ബംഗാളി ഇതെല്ലാം കഴിഞ്ഞ അവസാനം മലയാളം എം വരുമ്പോഴെ മലയാളം. അത് കഴിഞ്ഞ് എം വന്നാച്ചാൽ ഒരു കൃഷി അടുത്ത തമിഴ് പോകും. എം എന്നില്ലേ ഓ പി പിക്ക് പഞ്ചാബി, പഞ്ചാബി സിനിമ ഇടയിലേറെ വന്നിടും. PQRS എസ്സിലെ സിന്ധി ഒന്നും പോടുறதில்லை. അടുത്തെത്തി തമിഴ്. ഇപ്പൊ நமக்கு தமிழோ மலையாளம் இருந்தா தானே இப்படி அதை அன்னைக்கு அலந்து கடந்தது பாவம். வறண்டு போன பூமி மழைக்கு வேண்டி காத்துட்டு இருக்கும் அல்லவா. இப்படி நம்மளெல்லாம் என்ன ஏங்கி தவிச்சு போயிருந்தோம் தெரியுமா. வேற சேனல் உண்டா? இந்த தூர்தர்ஷனே சரணமையப்பா, வேற ஒன்றும் இல்லையே. அதுக்கு முன்னால ரேடியோ, இந்த படத்தை பண்ண அது பிளாக் அண்ட் ஒயிட், பின்ன கலர் இல்லாம வச்சுட்டு இருந்தோம். இப்ப எதை பார்க்கணும் தெரியல, எதை பார்க்கணும் தெரியாதனாலே ஒண்ணுமே வேண்டாம் வச்சுக்கோ. இப்ப பாருங்க திகட்டி போச்சு, பார்த்து பார்த்து திகட்டி இருக்கு. இந்த ஸ்வீட்டு போடப்பட்டவா அவ அதுல கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிட மாட்டான்னு நான் கேட்டிருக்கேன். பல்கா ஸ்வீட்டு போடுறாள், லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு. இந்த பார்த்து பார்த்த கறிக்கட்டான், பார்த்து பார்த்தா வேற இருக்கேன். அதாவது நிறைய பால் பாயசம் வைக்கப்பட்டதுக்கு பால் பாயசம் குடிக்கணுங்கிற ஆசை சாப்பிட அப்படி തോന്നാതെന്നാക്കും. பார்த்து பார்த்தா மனசுக்கு ஒரு திருப்தி வந்துடும். மனோன திருப்தியபி ஸ்ருண்வதாம்னஹ, பகவானோட லீலைகளை கேட்டு கேட்டு மனசுக்கு திருப்தி வரமாட்டேங்கிறது. எப்படியுள்ள பகவான்? சுஸ்லோக மௌலேஹே சரிதாமிருதானி. சுஸ்லோகன் நல்ல சரித்திரம் உள்ளவன். பகவானோட கதைகள் தான் சொல்ல கொள்ளலாம். நம்மளோட கதைகள், நம்மளோட பூர்வீகளோட கதையெல்லாம் வெளியில சொல்ல கொள்ளாது. இல்ல நல்ல காரியங்கள் மாத்திரம் செய்த ஆளுகள் அல்ல. அம்பிட்டு உள்ளது மாதிரி சொன்னானு நன்னா இருக்கமா பழைய ஆளுகளோட, நம்மளோட பூர்வீகளோட. அதனால நம்மளோட பூர்வீகளோட கதை சொல்லாமக்கு பகவானோட கதை அதுதான் சோபனம். கேட்கறதுனால பக்தி உண்டாகும். அந்த சுஸ்லோகன்மாரில் நல்ல சரித்திரம் உள்ளவாளோடு மௌலின்னு தலைன்னு அர்த்தம். அதுல சிரேஷ்டனான பகவானோடு சரித்திரங்கள்ங்கிற அமிர்தம் நம்ம வாயால சாப்பிடுறோம்னு சொல்றது. இன்னும் அப்படித்தான் நினைச்சு அமிர்தம் நல்ல துடுப்பா இருக்கும் தெரியுமா. ஆரையும் சாப்பிட்டுருக்கேன், நான் சாப்பிடுறது. എന്നാലും நம்ம சொல்லுவோம் அமிர்தமா இருந்தது. நீ அமிர்தம் சாப்பிட்டுருக்கியா பின்னத்துக்கு அமிர்தமா இருந்து சொல்றாய். ரொம்ப திதுப்பா இருந்து சொல்லும், நன்னா இருந்தது சொல்லும். എന്നാലും அமிர்தமா இருந்தது, அமிர்தம் நன்னா இருக்கு பஞ்சாமிர்தம் மாதிரி அவன் நினைச்சுப்பான். அவனுக்கு பஞ்சாமிர்தம் தானே தெரியும். நம்ம இப்படியெல்லாம் தெரியாத காரியங்களை பற்றி சொல்லுவோம். ஆமா அமிர்தமா இருந்தது நம்ம சும்மா சொல்லிக்கிறாங்க தெரியாமக்கு. அப்ப பகவானோட சரிதம்ங்கிறது அமிர்த துல்லியமாக்கும். அதை கேட்டு எங்களுக்கு திருப்தி வர மாட்டேங்கிறதுன்னு விதுரன் சொல்றாரு. எங்களுக்கு சொல்றாரு. நகாங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல எங்களுக்கு நாக்கம் இருக்கும். ஒருத்தர் தானே இருக்காரு, ஒருத்தர் தானே ஹரித்வார்ல போய் இவரை பாக்குறாரு. எங்களுக்குன்னா என்ன மாதிரி உள்ள பக்தாளுக்கு என்ன மாதிரி வேற நிறைய நல்ல ஆளுகள் இருப்பாள, அவளை எல்லாம் அவரோட செட்டில சேர்த்துட்டு சொல்றாரு. எங்களுக்கு பக்தாளுக்கு தத்துவபேதைர் அதிலோகநாதோ லோகானலோகான் சகலோகபாலான் அச்சீக்லிபத்யத்ர ஹி சர்வசத்வ நிகாய பேதோதிகிருத பிரதீதஹ. பகவானிலே ஆக்கும் பிரபஞ்சம் தோன்றது. பகவான் தான் பிரபஞ்ச ரூபத்தில் தென்படுறாருன்னு அர்த்தம். அது எல்லாம் சொல்லிருக்காரு. சர்வசத்துவ நிகாய பேதஹ. பல தரத்திலுள்ள ஜீவிகள், விசித்திரமான ஜீவிகள், രൂപം ഉള്ളതാക്കും. നമുക്കെല്ലാം രൂപം ഇരിക്കും, ആട് മാടുകെല്ലാം രൂപം ഇരിക്കും. இந்த கொரோனாவோட ரூபம் மாறிண்டே இருக்கும். அது ஒரே சுபாவம், ஸ்ட்ரக்சர் மாறிண்டே இருக்கும். அதனாலேயே அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. இப்ப பாக்குற மாதிரி இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சா மாறிண்டே இருக்கும். சூக்ஷ்ம ஜீவியாக பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் சொல்றோம் இல்லவா. கண்ணுக்கே தெரியாது, என்ன பாடுபடுத்துறது. எப்பவும் பார்த்துங்கோ, கண்ணுக்கு தெரியாதுதான் படாத பாடுபடுது. கண்ணுக்கு தெரியறது படுத்தம், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. யோகாணுக்கள் ஒன்றும் வெறும் கண்ணுக்கு தெரியாது. இதாக பெரிய குழப்பம் உண்டாகும். சூக்ஷ்மத்துக்கு தான் எப்பவும் ஸ்தூலத்தை விட சக்தி ஜாஸ்தி. ஸ்தூலத்துக்காக சக்தி நினைக்காதங்கோ, சூக்ஷ்மத்துக்காகவும் சக்தி.
மனசுங்கிறது சூக்ஷ்மமாக்கும். இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு நம்மளை என்ன பாடுபடுத்துறது, இந்த மனசாக்கும் மும்பிட்டு பாடுபடுத்துறது. அப்ப இந்த சர்வ சத்துவங்கள் ஜீவிகளோடும் சரீரங்களை பகவானாக்கும் சிருஷ்டிக்கிறாரில்ல, பகவான்ல தோணுறதுன்னு சொல்றேன். சகலோகபாலான் லோகான் அலோகான் அதிலோகநாத എയ്ഹി തത്വഭേദൈഹി അചീക്ലിപം. ലോകപാലന്മാർ തിരിയും, ലോകത്തെ പാലിക്കുക ഇന്ദ്രൻ അഗ്നി യമൻ വരുണൻ തുടങ്ങിയ ആളുകൾ. അതാ ലോകപാലന്മാരെ കൂടെ കാപ്പാത്തത് ഇന്ത ഭഗവാന്. ലോകപാലന്മാർ ലോകത്തെ കാപ്പാത്തറ, ലോകത്തെയും ലോകപാലനെയും ഭഗവാൻ കാപ്പാത്തറ. രമണ മഹർഷി ഒരു കഥ വല്ലത്, ഒരു പാട്ടി ആദ്യം ട്രെയിനിലേ കയറുന്നതാണ്. പഴയ കാലത്ത് പാട്ടി തമിഴ്നാട്ടിലുള്ള ബ്രാഹ്മണ പാട്ടി ട്രെയിനിലേ കയറി പഴയ കാലത്ത് ഒരു ട്രങ്ക് പെട്ടിയും തൂക്കുന്നത് സംഭവം. പഴയ സിനിമയിലെല്ലാം பார்த்ததுன்னா പ്രേരണ മദിരാശിക്ക് പോകുന്നു ഒരു ട്രങ്ക് പെട്ടി പെയിന്റ് അടിച്ചു വെച്ചു. ട്രങ്ക് പെട്ടി இந்த மாதிரி சுட்கேது ஒன்றும் கிடையாது. அங்கே இப்போ இழுத்துட்டுன்னா போறான், இப்படி தள்ளலாம் இழுக்கலாம். ആ സമയത്ത് പല ആളുകളുടെ കാലോട് മേലോടെ ഇഴിച്ചുകൊണ്ട് പോകും. അയ്യോന്ന് കത്തുവൻ. இந்த സാധനം തന്നെ இப்படி 25 കിലോ 30 കിലോ പാട്ടുക്ക് പോறது இப்படி இழுத்துட்டு வருது. அப்போ பாட்டி என்ன ஒரு ட்ரங்கு பெட்டி வச்சுட்டு ட்ரெயினில் ஏறினா ஒரு இடத்துல சீட்டு கிடச்சிது, பெட்டியை தூக்கி தலையில் வச்சு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பாரு, என்ன பாட்டி இது, பெட்டியை கீழே வைக்கப்படாதா? அந்த பாட்டி சொன்னாலாம், எத்தனை பேரோடு வெயிட்டை சுமக்கிறது இந்த ட்ரெயின், பாவம் என்னோட பெட்டியை நானே சுமந்துக்கிறேன்னு. என்னோட பெட்டியை என்னோடதல்ல, நீ தலையில வச்சிருந்தாலும் ட்ரெயின்ல வச்சிருந்தாலும் ரெண்டையும் ஒன்னத்தாலே சுமக்க, ட்ரெயின் தானே சுமக்க போறது, நம்மளையும் நம்மளோட தலையில உள்ள பெட்டி. அப்ப அந்த பெட்டி பேசாத கீழே வச்சா நமக்கு சௌக்கியமா இருக்கல அல்லவா? இது மாதிரி ஆகும். நான் பாத்துக்கிறேன்னா எங்க ஆத்துல உள்ள காரியம் இல்லை, நான் யாரு சேர்த்து உங்க காரியமே உனக்கு பார்த்துட்டு தருது இல்லை. എല്ലാവരുടെ കാര്യം ഭഗവാൻ തന്നെ പറയും. പിന്നെ അത് കിടന്ന് നമുക്ക് മനസ്സിനുള്ളിലുള്ള അഹങ്കാരം, ഞാനത് പാട്ടുകറേൻ, ഞാൻ ഇല്ലാട്ടാ തിരിയും ഒന്നും തിരിയാതെ ഇല്ലാട്ടാ, ഇതോടെ ചിലപ്പോൾ ഭേഷണം നടക്കും. ഇതെല്ലാം മനുഷ്യരുടെ അഹങ്കാരമാണ്. അപ്പൊ ലോകപാലന്മാരെയും ലോകങ്ങളെയും അലോകാൻ എന്നൊരു വാക്ക് പോട്ടിട്ട്, അലോകമല്ലാത്തത് എന്നല്ല. ഇങ്ങനെ ലോകംங்கிறது സൂര്യനോട് പ്രകാശത്തിനാല് പ്രകാശിപ്പിക്കപ്പെട്ട ഇടങ്ങളിലുള്ള ജീവികളെയാകും ലോകാൻகிறது. എല്ലായിടത്തിലും സൂര്യപ്രകാശം പോകാതെ, ഭൂമിക്കടിയിലെ ഗുഹയ്ക്കുള്ള ഇതൊന്നും. ഇനി സൂര്യപ്രകാശം നുഴയാത്ത പല ലോകങ്ങളും ഇരിക്കും, ഇരുണ്ട ലോകങ്ങൾ, ഇരുട്ട് നിറഞ്ഞ ലോകങ്ങളുണ്ട്. இந்த ட்ரைனேஜ் கடியில பாட்டா இதே நல்லா இருக்கு, எம்பிட்டு எத்தனை ജീവികൾ இருக்கு, അതുകൾക്ക് വെളിച്ചമേ വേണ്ട. രാത്രി നമ്മളെ ലൈറ്റ് അണയ്ക്കുമ്പോൾ ഓരോന്നാ അതുകൊണ്ടിരുന്ന് അടിയിലിருந்து വിളിക്കും. പിന്നെ കൂട്ടമാ പറന്ന് പഴയ കാലത്തിൽ പാട്ട ഇളകെടുത്തു കൊല്ലുക, എമ്പിട്ട് കാണാൻ ഇത് എങ്കിരുന്ന് പറഞ്ഞത് കൂട്ടമാ വരും. അതിൽ ചിലത് വെളുപ്പായിരിക്കും, ചാഹപ്പോറ പാറ്റ എന്നാണ്. മുടി നരയ്ക്കുമ്പോൾ നമ്മൾ ചാടത്ത് കായച്ചോട്ടോ വെളുത്ത പാറ്റായി വരും, സൈസ് പിരിശായിരിക്കും. அப்போ இருட்டில் வாழப்பட்ட ஜீவிகள் உண்டு, அந்த ஜீவிகளோட லோகங்களையாக்கும் அலோகான்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் லோகநாதன் இந்த பகவான் தான். எய்ஹி தத்துவபேதைஹி அஜீக்லிபது. പലതരത്തിലുള്ള തത്വങ്ങളിലുള്ള വ്യത്യാസത്തിനാല് ഓരോ ജീവിയോടും ശരീരത്തെ, ഇതിക്ക് നിന്ന ശരീരം, പക്ഷിക്ക് 2 ചിറക്, മനുഷ്യർക്ക് ചിറക് കൊടുക്കലേന്ന്, മനുഷ്യർക്ക് ചിറക് കൊടുത്തന്നെ ഇங்கிருந்து പറന്ന് ചൈനക്ക് പോയിരിപ്പനിപ്പോ. എന്നിട്ട് അപ്പ ആ പുള്ള അങ്കിരിക്കാൻ ചൊല്ലിട്ട് താത്ത പറന്ന് പോയിട്ട് ചിറക വെച്ചുണ്ടു. പിന്നെ പക്ഷിയാനുള്ള വേറൊരു ദോഷമുണ്ട്, പക്ഷിപ്പനി വരും ചെയ്യും. ചിറകിരുന്നല്ല നമുക്കിപ്പോ ഇരിക്കുന്നതാ നമുക്ക് ரொம்ப ക്ഷേമം. അതിരിക്കലേ എന്നതാണല്ല ഇപ്പൊ ഓരോ വ്യക്തിക്കും ഭഗവാൻ எது ശ്രേയസ്കരമോ எது ഹിതമോ അതെത്താൻ കൊടുത്തിരിക്കാൻ. നമ്മളോട് കാഴ്ചപ്പാട് അല്ലാട്ട നമ്മളോട് വ്യൂ പോയിന്റിലേക്കും വ്യത്യാസം. എനിക്ക് അത് തരലേ ഇതെ തരലേ അതെല്ലാം തന്നിരുന്നാലും നീ ഇതെവിടെ കഷ്ടപ്പെട്ടിരിപ്പായ അതിനാൽ തരലേ. പരമകാരുണികനാണ് ഭഗവാൻ അതൊന്നും തരാതിരിக்கிறதுக்கு കാരണം ഉനക്കത് അനുഭവിக்கிறதுக்குള്ള യോഗമില്ലേ, അതിരുந்தாച്ചനെ കഷ്ടപ്പെട്ടിരിപ്പായെങ്கிறது. അതിനാൽ കിടച്ചത് വെച്ചുകൊണ്ട് തൃപ്തിയായിരിക്കും, സന്തോഷമായിരിക്കണം. നമുക്ക് இந்த அழறது பராதி சொல்றது, முனகிறது, முக்கிறது, ഇതൊന്നും அதுதான் இந்த பாகவதம் கொண்டு. பாகவதம் கொண்டு என்ன இருந்ததுன்னா புண்ணியம் ஒன்றும் கிடையாது. பாகவதம் வாய்ச்சா புண்ணியம் என்ன புண்ணியம்? മനസ്സ് നിമ്മതിയാ ഇരിക്കണം, ശാന്തമാ ഇരിക്കണം, ടെൻഷൻ ഇല്ലാതെക്ക്, ഭയമില്ലാതെക്ക്, കടൈശയിൽ നാരായണനെ സ്മരിച്ചുകൊണ്ട് പ്രാണനെ വിടണം. ഇത് ഭാഗവതം പഠിക്കുന്നതിനാലുള്ള പ്രയോജനം. അല്ല നിറയെ കൊട്ടുന്നു, മഴയെ കൊട്ട മാട്ടത്തിന് എന്നെ പൈസ കൊണ്ട് കൊട്ടപ്പുറം തേള് വേണോനെ കൊട്ടും. இப்படி தலையை தடவி அப்படி அது செய்தா புண்ணியம், இது செய்தா புண்ணியம். இந்த புண்ணியம் சொன்னாத்தான் ஆளு வரும். என்ன நேரத்துக்கு சொல்லுங்கோ அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படி எல்லாம் சொல்லி ஆசை காட்டினாத்தான் ஆளுக வர. நமக்கு அந்த ஆசை ஒன்றும் வேண்டாம்.
கிடைச்சது. எது இப்ப தந்திரிக்காரோ அதுதான் நமக்கு நல்லது. அதனால அதை வச்சுட்டு சௌக்கியமா இருக்கணும். பொறும்ங்கிற மனப்பான்மை வரணும். அப்படி ஓരോன்னையும் கிளிப்தப்படுத்தினார், நிச்சயிச்சார். ஓരോന്നും என்னது பல ஓரோ ஜீவிகளோடு சரீரத்தை சிருஷ்டிச்சார். ஏன பிரஜானாமுத ஆத்மகர்ம ரூபாபிதானாம் ச விதாம்பியதத்தா நாராயணோ விஸ்வஸ்ரடாத்மயோனிஹி ஏதச்சனோ வர்ணய விப்ரவர்யா. விப்ரவர்யா அபிசம்போதனையாகும். பிராமணோத்தமா, பிராமண சிரேஷ்டா. ആരായിരിക്കും? മൈത്രേയ മഹർഷി. വിതുരൻ ശൂദ്രനാണ്, ദാസീപുത്രനാണ്. அப்பா வேதவியாசராயிருந்தாரு. வேதவியாசர் பிராமணராகட்டாங்க ஒண்ணுமே நேர பூர்ண பிராமணாங்கிற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கலப்படமா தான் இருக்கு. என்ன ചേർന്ന് ചൊല്ലുമ്പോ നിങ്ങൾ വേദവ്യാസരോட பெரிய பிராமணன் உண்டான்னு கேட்டானா ஒன்னும் இல்லை. மண்டரமிஸ்வரனோட ஆத்துல தவசத்துக்கு சாப்பிட்றதுக்கு 2 பிராமணா. அதுல ஒருத்தர் வேதவியாசர், இன்னொருத்தர் ஜெய்மினி. இவ 2 பேருமாக்கும் மண்டரமிஸ்வரனோடு சங்கராச்சாரியோட சிஷ்யன் 2 பேரும் தான். அவ 2 பேருமாக்கும். அதனால விசேஷம் நம்ம நாட்டில் கூப்பிட வருவேன். சாதாரண பிராமணாலே வரமாட்டேங்கிற, வேதவியாசர் வரவே மாட்டேன். ஜெய்மினி ஓடி ஜெய்மினி ஓ உங்க இல்லையா, நீங்க வேற பார்த்தோம். ஜெய்மினியா அவ அப்படி விசேஷம் உள்ள. அதனால என்ன கதவெல்லாம் அடைச்சு போட்டுட்டு தான் தேவசம் போடுவோம். தேவசத்தன்னைக்கு ஆரிகம் பிரம்மச்சாரி பிட்சை கேட்டாலே ஒன்றும் கிடையாது. சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கு தான் பிட்சை, அவளுக்கு ஒன்றும் கிடையாது. கதவை எல்லாத்தையும் இழுத்து அடைச்சு வெளியில பார்த்தாது. வெளியில வர சில பேர் பூட்டையும் போட்டுவிடும், எந்த கொல்ல பக்கத்தோட. அந்த நாளைக்காக சங்கராயர் ஏறி போறார், இதுக்கு வாத பிரதிவாதத்துக்கு வேண்டி. அப்ப கதவு வழியா செவரு வழியா உள்ள நுழைஞ்சிடும். கோபம் புத்துன்னு வந்துடும். தான் ரகசியமா செய்துட்டு இருக்கிறது. பின்ன அவனுக்கு சன்னியாசிகளை கொஞ்சம் புற்றுவான். காரணம் இவ கர்மத்தெல்லாம் விட்டுட்டு, சந்தியாவதனம் கிடையாது, அக்னி உபாசனை கிடையாது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தலையை மொட்டை அடிச்சுட்டு ஊரூரா இப்படி பிக்ஷாத்தேகி. அதனால சன்னியாசி வேண்ட மகத்துவம் என்னவோ நிறைய படித்தவராக இருந்தாலும் மண்டரமிஸ்வரன் கத்துறது இல்லை. அப்போ மொட்டைன்னு எல்லாம் கூப்பிடுவார். மொட்டை எங்க இருந்ததுன்னு என்னன்னா எப்படி கதவெல்லாம் அடைச்சு போட்டு கேட்டால் ஒரு மனுஷனும் வரப்படாதுன்னுட்டு எப்படி உள்ள நுழைஞ்சாய்ன்னு கேட்டோம்னா சொல்லிடு. எங்கிருந்து இந்த மொட்டைன்னு கேட்டேன். கழுத்தில் இருந்து மொட்டை. எங்கிருந்து மொட்டைன்னா இங்கிருந்தே கிளீன் ஷேவ் ஆகும். இங்க இந்த கழுத்திலிருந்தே ஆகலான் முண்டி. അതൊരു വാദപ്രതിവാദം ഉണ്ട്, പോട്ടെ, അത് നമുക്ക് വിഷയമില്ലേ. ഏന പ്രജാനാമുത ആത്മകർമ്മ രൂപാഭിധാനാം ച ഭിതാം വ്യഥത്ത. ആര്? നാരായണ വിശ്വസൃട്ട് ആത്മയോനിഹി. 3 വിശേഷണം. നാരായണൻ, വിശ്വസൃട്ട് നന വിശ്വത്തെ സൃഷ്ടിച്ചവർ, ആത്മയോനി. ആത്മയോനിங்கிற சாதாரண பிரம்மாவோட பேராக்கணும். தனியே உண்டானவர் நாக்கணும். ஒரு அப்பாவுக்கும் அம்மைக்கும் பிறந்தவரல்ல, தனியே உண்டானவர், தன்னிலிருந்து தானே கிளம்பினவர் அவராக்கும் பிரம்மாவாகும். പക്ഷേ മഹാവിഷ്ണുവുക്ക് அப்பா அம்மை இல்லாததுனால ஆத்மயோனின்னு ஆരെ வேணும். சிவனை ஸ்வயம்பூலிங்கம் சொல்றாள். அப்ப திரிமூர்த்திகள்ல ஆരെ வேணாலும் சொல்லாம் ஆத்மயோனி. എന്നാലും பொதுவா சொல்றது பிரம்மாவை, பொதுவா பிரம்மாவையாக சொல்றது. விஸ்வசருட ஆத்மயோனி. அந்த நாராயணன், ஆத்மயோனியான நாராயணன், தனியே உண்டான ஸ்வயம்புவான நாராயணன், ஆத்மகர்ம ரூபாபிதானாம். அங்க ஆத்ம சப்தத்துக்கு ஜீவன், கர்மம், ரூபம், உருவம், அபிதானம் பேரு. ஜீவன், கர்மம், ஆகிருதி, பேரு. இப்படி பல வித்தியாசங்கள் பிரபஞ்சத்துல காணறது. எல்லாருக்கும் ஒரே பேரா, எல்லாருக்கும் ஒரே ஷேப்பா. கையிலிருப்பு நேരെ இல்லாட்டினா அடிச்சு ஷேப்பையே மாற்றிடுவேன். அப்படிதானே அடிச்சு ஷேப் மாற்றிக்கலாம். நேരെ இருக்கலைன்னு தானே, நேരെ இருக்கிறது எல்லோட எண்ணம் எல்லாம் கூடும். அப்படி வித்தியாசத்தோட பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சாரு. அது எப்படிங்கிறத சொல்லித்தாங்க. சிருஷ்டி அறியணும். யாருக்கு? விதுரன். பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணினார்? விப்ரவரியா பிராமணோத்தமா ஏதத்து நகா வர்ணயா. இதே எங்களுக்கு தானே, எனக்கு எங்களை மாதிரி உள்ள பக்தாளுக்கு அப்பத்தானே பகவானோட மகத்துவம் தெரியும். ஒரு ஆளோட மகத்துவம் எப்படி தெரிஞ்சு? ஒராளை பார்த்தா தெரியுமா ஒராளோட மகத்துவம்? அவரா? ஐயோ, நான் வியாக்கியானம் எழுதியிருக்காரு, 25 புக்கு எழுதியிருக்காரு. ஓஹோ, அதுல ஒரு எண்ணத்துக்கு கேந்திர சாகித்ய அகாடமியோட அவார்டும் கிடைச்சிருக்கு, நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. பார்த்தாச்சானே துண்டு தோல்ல துண்டா போட்டுன்னு நடக்கும். இப்போ ஒருத்தர் எழுதியிருக்கானே ஷியாம மாதவம், அலக்கழிக்கிறவன். அம்பிட்டு ஷியாம மாதவம் ஒருத்தன் அந்த சீஃப் மினிஸ்டரோட பிரைவேட் செக்ரட்டரி ஒருத்தன். பிரபாவர்மாவா? பிரபாவர்மா கிருஷ்ணனை மகா மோசமா சித்திரீകരിച്ച് கிருஷ்ணனுக்கும் திரௌபதிக்கும் തമ്മിൽ ബന്ധം ഉണ്ടായിരുന്നു. എന്നെല്ലാം എഴുതി വെച്ചിരിക്കാൻ. കൃഷ്ണൻ അവസാനം അഴുതായിരുന്നു. എന്നത്തെല്ലാം എഴുതിയത് പേപ്പറിൽ ഇത് എഴുതിയിരിക്കണം. അതൊക്കെ അവാർഡ് കൊടുത്തു. ആരോ കൊണ്ടോ ഹൈക്കോടതിയിൽ കൊണ്ട് കേസ് കൊടുത്തു, അവാർഡ് കൊടുക്കും. അത് എന്നാ അവാർഡ്? പൂന്താനം അവാർഡ്. കൃഷ്ണഭക്തനാன പൂന്താനത്തോട് പേരിൽ ഉണ്ടാക്കുന്ന അവാർഡ്.
அது இந்த கிருஷ்ணனை ரொம்ப மோசமா சித்திரீகரிச்ச புஸ்தகத்துக்கு ஷியாம மாதவன். கொரோனா வராதைக்கு வேற என்ன வரும் சொல்லுங்க, என்ன வேற என்ன வரணும்? ஆமா, அதுக்கு மாத்திரம் பேரை போட்டிருக்காரு. என்னத்தில்லாம பேப்பர்ல போடுறாரு. நான் சொல்றது மகத்துவத்தை தெரியாத ஒரு சமூகமா. ஆரை ஆதரிக்கணும், ஆரை பூஜிக்கணும், எவனை செருப்ப கழிச்சு செவிட்டில் அடிக்கணுங்கிறது தெரியாத ஒரு ஒரு சமூகமாயி போச்சு. பூஜ்ய பூஜக பூஜ்ய அபூஜ்ய வித்தியாசம் இல்லை. ஆരെ ഒന്നുമില്ല, വെറും നയാ പൈസ വിലയില്ലാത്ത ആളുകളെ എല്ലാം തലയിൽ തൂക്കി വെച്ച് മഹാപണ്ഡിതനെ തറയില് പോട്ട് ചവിട്ടറും. இந்த லோகம் அது நேரம் மழை பெய்யாது. இந்த கொரோனா எல்லாம் வருது. அப்படித்தான் வரும். நாடு க்ஷேமமா இருக்கணும்னா ഭരണാധികാരിகள் தர்மத்தோட நாட்டை ஆளணும். அல்லாட்டனா அது ഭരണാധികാരിயோடு குற்றம்தான். அது எப்படி ഭരണാധികാരിயோட குற்றம்? பிரகிருதி அதுக்கு திருச்சடி அடிது. இதெல்லாம் பார்த்துட்டு ഭരണാധികാരി தன்னுடைய நடத்தையை சரி பண்ணிக்கணும். இன்னும் சொன்னால என்ன உத்வம்சன ஜனபத உத்வம்சனம் ஆயுர்வேதத்துல ஒரு சாப்டர் இருக்கு. ஜனபதங்கள் கிராமங்கள் அதெல்லாம் ராஜாவோட துர்பரணத்தினால நேரம் மழை பெய்யாது. தர்மத்திலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் நிக்கிறது. நம்ம என்னவோ நினைச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்படித்தான் காற்றடிக்கிறது, மழை பெய்யறது, சூரியன் பிரகாசிக்கிறது. இதெல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டதாக்கும் பிரபஞ்சம். இதெல்லாத்தையும் சிருஷ்டிச்ச பகவான் தர்மத்துக்கு தானே, அவர் தானே இந்த தர்மத்தை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்காரு. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், சத்தியம் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் உலகம் ஒழுங்கா இருக்கும். இல்லாட்டனா இது மாதிரி உள்ள பூமிகள். ஒரு இடத்துல வெள்ளப்பொக்கம், இனி அடுத்தது வறட்சிங்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னால வெள்ளப்பொக்கங்கிறான், 2 மாசம் கழிஞ்சு வரணும் வறட்சிங்கிறான். அங்க அந்த 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 வைரஸ் இந்த வைரஸ் என்ன காரணம்னு கேட்டான்னா ராஜா போராது. ராஜா இல்ல இப்ப சொல்றாங்கன்னா மந்திரி போராது. மந்திரி தானே இப்ப ഭരിக்கிறாரு. அப்பவே போச்சு. ராஜாதான் எல்லாம் ഭരിച്ചിട്ടുണ്ട്. ഒരാളാன சொல்லி മനസ്സിലാക്കല. இது எத்தனை மகாபாவிகள் சேர்ந்துட்டு ഭരിக்கிறது. இதுகளை எல்லாம் எப்படி நேரையாக்குறது? ஆறு போய் சொல்லுவா? சொன்னா கேட்குமா? இதுகள் கூட்டத்தோட எல்லாம் நம்மள அடிச்சு விரட்டிடுமே. காட்டில் ராஜான்னு தானே சிங்கமாக்கும். 50 குறுக்கனா சேர்ந்து காட்டை ഭരിച്ചേനെ 50 நரியா சேர்ந்துண்டு நரியனையும் ஊழ போடும். அதுதான் நடக்கிறது. நரி காட்டுல ஊழ போடும், இவன் நியமசபையில ஊழ போடுறான். அப்ப இந்த அம்பிட்டு துக்கத்துக்கு காரணம் ഭരണം, நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாத்தையும் விட்டுட்டுள்ள ഭരണം. பராவரேஷாம் பகவன் விரதானி ஸ்ருதானிமே வியாசமுகாத் அபீக்ஷணம். ஆறு சொல்றான்? விதுரன் சொல்றான். நல்ல ஆளுகளையும் கெட்ட ஆளுகளையும் பற்றின காரியங்கள் எல்லாம் வியாசரோட முகத்திலிருந்து நான் நிறைய கேட்டிருக்கேன்றான். வியாசராரி விதுரோட அப்பா தாசி புத்திரன். தாசியிலே விதுருக்கு பிறந்தது தானே, வியாசருக்கு பிறந்தானே விதுரர். அப்போ பகவான் நல்லது கெட்டதை பற்றி, தர்மாதர்மங்களை பற்றி வியாசரோட முகத்தில் இருந்து நிறைய கேட்டிருக்கேன். அப்பா சொல்லி நிறைய கேட்டிருக்கேன். அதுக்கு தானே பாரதம் எழுதினார். பாரதம் எழுதிட்டு வியாசருக்கு ஒரு திருப்தி வரலையே. அப்போ எல்லாம் இப்படி எங்க மனசுக்கு ஒரே இதா இருக்கு. நம்ம அந்த பாகம் எல்லாம் வாசிச்சோமே. அப்பத்தானே நாரதர் வராரு. என்ன ஓய் வியாசலே, என்ன ஒரே கவலையா இருக்கு, என்ன காரணம் தெரியலே ஓய், மனசுக்கு ஒரே ஒரு திருப்தி இல்லை, ஒரு நிறைவில்லை, என்னவோ மனசுக்கு ஒரு துக்கம், அகாரணமான துக்கம் சொல்லும் போதே இல்லவா பகவானை பற்றி ஒரு கிரந்தம் எழுதினாய். ரொம்ப விசேஷம். தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துண்டு ஒரு பெரிய கிரந்தம் எழுதினாய். மகாபாரதம், இதிகாசம், 1.25 லட்சம் ஸ்லோகம் எல்லாம் சரிதான். அதுல நீ பகவானை பற்றி பேசுறதுக்கு 700-780 ஸ்லோகம் தான். பகவத்கீதை மாத்திரம் தான் அதுல பகவத் சம்பந்தியா இருக்கிறது. பாக்கி எல்லாம் ஸ்திரீ தர்மம், ராஜ தர்மம், புருஷ தர்மம், புத்திர தர்மம், பாரியா தர்மம், இப்படி என்னத்தெல்லாமோ தர்மத்துக்கு ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ எழுதிட்டாய். பகவானை விட்டு போச்சு. பகவானை பற்றி சொன்னது குறைஞ்சு போச்சு. அதுதான் உன்னோட துக்கத்துக்கு காரணம். அதனால நீ இன்னொரு கிரந்தம் எழுது. அதுல ஓரோ வரியிலையும் பகவானை பற்றி மாத்திரம் உன்னுடைய துக்கம் நீங்கும். அப்படி எழுதினதாக்கும் இந்த பாகவதம் ரச்சனை கம்ப்ளீட் ஆனவுடனே வியாசருக்கு நல்ல நிம்மதி வந்து பகவானை பற்றி இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை. அம்பிட்டும் பகவானை தவிர வேற ஒன்றும் சொல்லலே. அதுல அதையாக்கு இங்க சொல்றாரு. நல்லவாளையும் கெட்டவாளையும் பற்றி, அவளோட தர்மங்கள், அவளோட செய்திகளை பற்றி வியாசமுகாத் அபீக்ஷணம். அபீக்ஷணம் அதுதான் அபீக்ஷணம். ஓரோ நிமிஷமும் நான் கேட்டேன். ஓரோ நிமிஷம் கேட்டேன்னா நிறைய பல தடவை வியாசரோட முகத்திலிருந்து நான் கேட்டேன். அதிருப்னுமஹா க்ஷுல்ல சுகாவகான. க்ஷுல்ல சுகம் நிஸ்சாரமான சந்தோஷங்கள்.
அல்ப சந்தோஷங்கள். நமக்கு சந்தோஷிக்கிறதுக்கு துச்சம் அர்த்தம். அல்ப சந்தோஷிகளாக அல்ப சந்தோஷிகள்னா சின்னதா வந்தா போதும். அல்ப துக்கிகளும் சின்னதா என்ன வந்தானே அழறதுக்கு அது போதும். அழுது கொட்டு கண்ணிலிருந்து எங்கிருந்தோ கொட்டிடும். மகாத்மாக்கள் இந்த கம்பீரன்மாரோட சுபாவம் அதல்ல. மாற மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பான், என்ன சந்தோஷம் வந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஊன்னு கத்த மாட்டான். சாந்தமா இருக்கும். சுகத்தையும் துக்கத்தையும் ஒரு மாதிரி தாங்கிப்பான். അതൃപ്നമഹാ ക്ഷുല്ല സുഖാവഹാനാം ക്ഷുല്ലமான ക്ഷുല്ലം തന്നെ നിസ്സാരം എന്നർത്ഥം. அந்த அல்பமான சுகத்தை தரப்பட்ட கதைகளிருக்கே, கிரந்தங்கள், விவரணங்கள், அதெல்லாம் வாசிச்சு எங்களுக்கு திருப்தி வர மாட்டேங்குது. தர்மத்தை பற்றி ஒருத்தர் நிறைய சொல்றாரு வச்சு போல. நீங்க தர்மத்தை பற்றி எம்பிட்டு கம்பிட்டு கேட்கிறோ அத்தரைக்கு நம்மளை எம்பிட்டு கம்பிட்டு அதர்மம் சேரோங்கிறது மனசு. இதாக தர்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டானா உள்ளது. காரணம் நிறைய எண்ணம் தெரியாமக்கே அதர்மம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தர்மத்தை பற்றி தெரியப்பட்ட ஒருத்தர் சொன்னானா, அப்படி இம்பிட்டு காலம் அப்படித்தானே செய்துட்டு இருந்தேன். அதர்மமா? ஆமாம். அப்போ தர்மத்தை பற்றி ஜாஸ்தி கேட்க அதர்மமாக்கும் நம்ம கூடுதல் செய்துட்டு இருக்கோங்கிற அவர் மனக்கவலைக்கு காரணமாகும். அதனால அந்த மாதிரி உள்ள காரியங்கள் மனசுக்கு திருப்தியை கொடுக்காது. கிருஷ்ண கதாமிருத உகாது ருதே, கிருஷ்ண கதையை விட்டு பகவானோடு லீலைகளை தவிர வேற எதையும் எல்லாம் கேட்டாச்சனா அல்பமான சுகம்தான் கிடைக்கும், துச்சமான சுகம்தான் கிடைக்கும். அதை வாசிச்சு கேட்டு எங்களுக்கு திருப்தி வரதில்லை. நிறைய கேட்டாச்சு. அதெல்லாம் தர்மத்தை பற்றி நிறைய கேட்டாச்சு. தர்மம் நீங்க தர்மசாஸ்திரங்கள் எம்பிட்டோ இருக்கு. அந்த தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது மாதிரி வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. தர்மத்தை ஆச்சரிக்கிறதே கஷ்டம். அப்ப அது தெரிஞ்சதுனால என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சு ஆச்சரிக்க போறதில்லை, ஆச்சரிக்க முடியவும் செய்யாது. அப்ப அந்த தர்மத்தை நம்ம படிச்ச என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பரிதி வரை அந்த தர்மத்தை எல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம். பகவான்கிட்ட நிஷ்கலங்கமான பக்தி தோணணும். கஸ்திருப்னுயா தீர்த்த பதோபிதானாத் சத்ரேஷு வசூரியமானாத் கர்ணநாடீம் புருஷஸ்ய யாதஹ பவப்ரதாம் கேஹரதிம் சினத்தி. பகவான் எப்படி நுழையறாரு தெரியுமோ? காது வழியா ஹிருதயத்துல நுழையறாரு. என்னது? பகவத் கதைகளை கேட்கலோ ஏறோம். அப்போ காது வழிய கர்ணநாடீம் பிரவிஷ்ய, காது வழியா புருஷஸ்ய யாதஹ, மனுஷனோடு காது வழியா உள்ள ஏறி பவப்பிரதாம் கேஹரதிம் சினத்தி. இந்த உள்ள ஏறினா அவர் பேசாம இருக்க மாட்டார். பகவான் உள்ள ஏறியாச்சுங்கிறதோட லட்சணம் என்ன தெரியுமோ? கொரோனா உள்ள ஏறியாச்சுங்கிறதோட லட்சணம் என்னது? தும்மும் இருமும் மூக்கொலிக்கும் காய்ச்சல், இதெல்லாம் லட்சணம், ரோக லட்சணம்ங்கிறது. இது மாதிரி பகவான் உள்ள ஏறியாச்சானா சில லட்சணங்கள் எல்லாம் காட்டுவார். முதல்ல உள்ள லட்சணம் என்னதுன்னா, இந்த உலகியல் ஜீவிதத்துல ஒரு வெறுப்பல்ல, ഒരുവിധ അല്പം ഇത വേണ്ടാം சொல்லிட்டு வைக்கிறது. மனசுல ஒன்னுட்டையும் ஒரு பற்றுதல் இருக்கு. பற்றுதல் எல்லாம் பகவானை பார்த்து தெரிஞ்சு அதாக்கும் உள்ள பகவான் ஏறியாச்சுங்கிறதோடது. அது ஆறு அந்த அந்த சுபாவத்தை உண்டாக்குறான் தானே பகவான் தான். பவப்பிரதாம் கேக ரதின், கேகம் தானே கிரகம். எல்லாருக்கும் அவளுடைய வீடு, வீட்டிலுள்ள அங்கங்கள், வீட்டுள்ள அங்கங்கள் ஆம்பட கொண்டாட்டி குழந்தை. ஒராளோட ஜீவிதம் பார்த்துப்போம். கல்யாணத்துக்கு முன்னாலே அப்பா அம்மா அங்கச்சி அண்ணா அதெல்லாம் கழிஞ்சு தனித்தனி குடும்பம் ஆயாச்சானா இதேதான் ஒரு யூனிட் ஆயிடுறதே. சின்ன சின்ன யூனிட். என்ன நினைப்பு? குடும்பம் என்னது? சமைக்கிறது, துவைக்கிறது, பெருக்கி மொழுகிறது, காப்பு குடிக்கிறது, இப்படி போயிடும். வேண்டாம் அர்த்தம் இல்லை. அதுக்கு அதையே நினைச்சுட்டு இருப்பாளா? நமக்கு பகவானை நினைக்கிறதுக்கு எங்க சமயம்? அப்ப இந்த வீட்டில உள்ள பற்றுதல பகவான் உள்ள இருந்து வெட்டி போட்டுடு வருகிற. விடணும் தானே, நம்மால விட முடியாதே. வேற யாரையும் நமக்கு வேண்டிய அந்த வேலை பண்ணணும், யாரையும் செய்து தந்தா தான் முடியும். அப்ப காது வழி உள்ள நுழையிற பகவான் அந்த வீட்டில் உள்ள குடும்பாங்கங்கள் உள்ள அட்டாச்மெண்ட் உள்ள இருந்து வெட்டி விட்டு, എന്നിട്ട് அந்த அட்டாச்மெண்ட் இதை வெட்டிட்டு இந்த எலக்ட்രീഷ്യன் வந்து ஒன்னு கட்டி எதிர்த்து வேற ஒன்றுமாயிட்டு கனெக்ஷன் கொடுக்குறான் இல்லையா, இதே அதை கூட சேர்த்து கெட்டி வைக்கிறான் அந்த ஒயரை இந்த ஒயரை. அத மாதிரி கிரகத்திலே உள்ள அந்த சங்கத்தை பற்றுதலை வெட்டிட்டு அதையே பகவானுமாயிட்டே சேர்த்து கெட்டிடுவது. அப்போ பகவானில நிரந்தரமான பக்தி உண்டாகும். கஸ்திருப்னியாதுனாக தொடங்குற அந்த பகவானோடு மகாசத்ரேஷு
உங்கள மாதிரிയുള്ള ആളുകളോട് സത്രംங்கிறதுக்கு அங்க சபைன்னு அர்த்தம், சாநித்தியம் அர்த்தம். மகர்ஷிமாரோட சாநித்தியத்தில் தான் பகவானோட மகிமை எக்கச்சக்கமா கேட்க முடியும், வேற ஒரு இடத்துலயும் கேட்க முடியாது. நம்ம என்னது விஷயம் ലൗകികത്തിന് ചാനലിൽ തുറന്നാൽ തന്നെ இந்த இதுதான் போடுறோம். അംഗവ്യാധി 4 പേരുടെ രോഗം സ്ഥിരീകരിച്ചു, 10 പേര് ആശുപത്രിയിൽ നിന്ന് വിട്ടു, 4 പേരുടെ സാമ്പിൾ രക്ത സാമ്പിൾ നെഗറ്റീവ് പോസിറ്റീവ് இப்படித்தான் சொல்லுவேன். கொஞ்ச நாள ஒண்ணுமே இதெல்லாமக்கு வேற நியூஸே இல்லை. எங்க எந்த சேனல்ல திறந்தாலும் இதுதான், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நீ 2 பேர் பேசிக்கிறான்னு நம்மளா தானே பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த லௌகிகமான வார்த்தைகள் தான் சாதாரண லௌகிகள்கிட்ட நமக்கு பேசினா கிடைக்கும். அப்போ உங்கள மாதிரி உள்ள மகாத்மாக்கள் வித்வான்மார் அவ பகவானை எப்பவும் ஸ்துதிச்சுட்டே இருப்ப. தீர்த்தபதா பகவானோட பாதமே தான் தீர்த்தம். அபிதானாது அந்த பகவானோட சரித்திரத்தை கேட்டு கஹா திருப்தியாது ஆருக்கு திருப்தி உண்டாகும். அதனால பகவானை பற்றி நிறைய சொல்லுங்கோ, பகவானோட விபூதிகளை சொல்லுங்கோ, பகவான் என்னென்ன செய்தார், அவருடைய அவதாரங்களெல்லாம் இருக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவராகும் பகவான், அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சார், அவரோட மகத்துவம் என்னது, அதெல்லாம் சொல்லித்தாங்கோ நாக்கும் விதுரர் கேட்கிறார். முனிர் விவக்ஷுர் பகவத் குணானாம் சகாபிதே பாரதமாக கிருஷ்ணா யஸ்மின் ரணாம் கிராமிய சுபானுவாதைஹி மதர் கிரகீதானு ஹரே கதாயாம் தே சகா. உங்களோடு ஃப்ரெண்டு, மைத்ரேய மகர்ஷியோட ஃப்ரெண்டுங்கிறதாரு வேதவியாசர், உங்களோட ஃப்ரெண்டு. எவ்வளோ அழகா எங்க அப்பா இருக்கலாமே, எப்போ அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம அப்பாங்கிற பந்தத்தை விட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட உங்க ஃப்ரெண்டு எங்க அப்பா சொல்றதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். தே சகா பகவத் குணானாம் விவக்ஷு, பகவானோட குணங்களை சொல்றதுக்காக வந்தார். எங்க பாரதம் எழுதும் போத പക്ഷെ ചൊല്ലി വന്നോടനെ ഭഗവാനെ പറ്റി ரொம்ப கொஞ்சம் ചൊല്ലിട്ടു, ധർമ്മത്തെ പറ്റി എടുത്തു ബാക്കിയുള്ളത്. കൃഷ്ണഹാ മുനിഹി, കൃഷ്ണൻ തന്നെ കൃഷ്ണദ്വൈപായനൻ വേദവ്യാസൻ അർത്ഥം. ഭാരതം ആഹാ, മഹാഭാരതത്തെ ചൊന്നാലല്ലട്ട എഴുതിനാൽ. യസ്മിൻ അതിൽ എന്നത് കേട്ടനാ ഗ്രാമ്യ സുഖാനുവാദൈഹി നൃണാം മതിഹി, விஷய சுகங்களை பற்றின கதைகள். இந்த மகாபாரதத்தில் என்னது கௌரவாளம் பிரீஃபா சொல்றாங்க. கௌரவாளம் அண்ணா அம்பி குழந்தைகள் தம்பில அடிச்சுட்டுது, நிறைய எண்ணம் கூட்டத்தோட செத்து போச்சு. இந்த கதையை கேட்ட என்ன கிடைக்கும், கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் பேர் செத்தான். உசிரோட இருந்தவன் சௌக்கியமா இருந்தானா, இதுட்டு சௌக்கியமா இருந்தானா, அழுதுண்டே இருந்தான். அம்பிட்டு வேற பந்துக்கள் எல்லாம் கொண்டுட்டேனே சொல்லிட்டு எதுக்கு போனா யுத்தத்துக்கு, ஆருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாண்டவா ஜெயிச்சோம்னு நம்ம ஜெயிச்சா சொல்றோம். நம்ம என்ன ஜெயிச்சா, யுதிஷ்டன் யுத்தம் எல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா நாட்டில் நிறைய விதவகள், நிறைய அப்பா இல்லாத குழந்தைகள், இவாளை பறிக்கிறதுக்காக நான் யுத்தம் பண்ணினேன். ஆனா அப்புறம் எல்லாம் தெரிஞ்சது, கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகள் மாத்திரம்தான் பாக்கி. 18 வயசுல மேலுள்ள எல்லாரையும் ஆர்மி யுத்தத்துக்கு கூட்டுன்னு வந்துட்டா, எல்லாம் செத்து விழுந்தது பட்டு 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 பட்டு. அப்ப இது ஒரு யுத்தம் கொண்ட ஆருக்கு என்ன பிரயோஜனம், இது வேண்டாமா இருந்ததே கிருஷ்ணா சொல்லி அழுறார். ஆரெல்லாம் வந்து ஆஸ்வதிப்பிச்சார், கிருஷ்ணன் ஆஸ்வதிப்பிச்சார், வேதவியாசர் ஆஸ்வதிப்பிச்சார், அழுது குளிக்கிறார் யாரு, தர்மபுத்திரர். இത്രയും കാലം ജീവിതത്തില് ധർമ്മത്തെ മാത്രം അനുഷ്ഠിച്ച ധർമ്മപുത്രருக்கு ஏன் இந்த துர்கதி வந்தது, ஏன் இந்த துர்கதி வந்ததுன்னா பகவானை வேண்டவண்ணம் பிடிக்கலை, பகவானை பிடிச்சுக்கலை. சகாபிதே பாரதமாக கிருஷ்ணா யஸ்மின் ரணாம் கிராமிய சுகானுவாதை, ലൗകികமான கொஞ்சம் ஒரு 2 வம்சங்களோடும் கதையை சொன்னார். അതുകൊണ്ട് பிரயோஜனமில்லை. மதர் கிரகீதானு ஹரே கதாய, மனுஷியாளோடு புத்திய ஹரியோட கதை மகாவிஷ்ணுவோட சரித்திரத்தில கொண்டு வரதுக்கு வேண்டியாக்கும் இது ஏதாவது. പക്ഷെ அதுக்கு முன்னால இந்த லௌகிகமான ഇതൊന്നും കൊണ്ട് பிரயோஜனம் இல்லைடான்னு காமிக்கிறதுக்கு வேண்டி பாண்டவாளோடும் கௌரவாளோடும் சரித்திரத்தை சொன்னார். அதாக்கும் அதுக்கப்புறம் அங்க சொல்ல விட்டு போன காரியத்தை பாகவதத்துல அழகா எடுத்து சொன்னார். 7 மணி ஆயிடுச்சு, நிறுத்திப்போம். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். பெரியவாச்சரணம். முத்தம் கயிறாக
சீரார் பவளம் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை நீதம் வந்து சீரார் பவளம் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை நீதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் முத்தர கோசமங்கை ஊராக தந்தருளும் முத்தர கோசமங்கை யாரா அமூரின் அருட்டாளினை பாடி யாரா அமூரின் அருட்டாளினை பாடி போரார் வேல்கண் மடபி பொன்னு செல்லாடாமோ போரார் வேல்கண் மடபி பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ மூன்றங்கிலங்கு நயன தன்னுவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலடிகள் மூன்றங்கிலங்கு நயன தன்னுவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கே தித்தித்து அமுதோரே தான் தெளிதங்கு தேன் தங்கே தித்தித்து அமுதோரே தான் தெளிதங்கு தங்கே நின்றொருகும் முத்தர கோசமங்கை தங்கே நின்றொருகும் உத்தர கோசமங்கை தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை
ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. ஆடிய பொற்பாதம் அதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதி குரு சங்கரரும் நீயலவே உலகுணர்ந்தாய் பொற்பாதம் அதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதி குரு சங்கரரும் நீயல்லவே உலகுணர்ந்தாய் ஆடி பெரு வெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆடி பெரு வெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே குரு சந்திரசேகரரே உறங்கிடுவீர்களே உறங்கிடுவீர்களே. ஆதி குரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே அறுபத்து எட்டாகும் பீட்டபதி காலே ஏழுலகம் பூப்பவரே காப்பவரே கடப்பவரே எல்லோர்க்கும் அருள்பவரே உலகிடுவீர்களே அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலே முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும்
சத்குருவே முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.